என் அன்பு பிள்ளையே, நீ நீயாக இரு. யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி, இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வாதம். எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே. எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டா. கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது. எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே. நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா? தேவையற்ற குழப்பங்கள் வேறு. இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா? நான் இருக்கின்றேன் தங்கமே. உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா? நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பார். அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. கோபம் கொடியது குழந்தையே. என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன். உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன். முன்னே செல்லும் தந்தையாக, பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன். கலங்காதே குழந்தையே. சத்திய பாதையில் செல். வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி நில். என் சாயப்பா இருக்கின்றார். எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள். எதற்குமே நீ கலங்கி நிற்காதே. நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்ய விட மாட்டேன். என் உள்ளத்தில் இருக்கும் எனதருமை குழந்தையே, என் உபதேசத்தை வாசித்து கடைபிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும். என் ஆசிகள் என்றும் உனக்குண்டு தங்கமே. கலங்காதே. உனக்கானது மட்டுமே உன்னை அடையும். உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள். அதனை மட்டுமே நான் அளிப்பேன். உன் மனவேதனையை நான் அறிவேன். உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி தருவேன். நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு தங்கமே. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். கலங்கி நிற்காதே. நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன். இன்னும் சில நாட்களில் நீ அதை உணரப் போகின்றா. உன் சாயப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன். உன் மனசோர்வு முடிவுக்கு வரும். என் துவாரகா மாயிக்கு வா. என்னுடன் பேசு. பூக்கள், இலைகள், இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள். உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். உன் லட்சியங்கள் நிறைவேறும். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள். யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விடமாட்டேன். பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன். அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது. சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? கொஞ்சம் பொறுமனமே. என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே. தேவை எது என்பதை உணர்ந்து
அதை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும். உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன தங்கமே. உன் பாதை தெளிவாக உள்ளது. நம்பிக்கையுடன் முன்னேறு. ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு. அன்பு குழந்தையே, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு. உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவாய். சிந்தித்து அளவாக பேசு. பேசாத வார்த்தைக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தையே. இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது. உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே. அருகில் வா தங்கமே. உனக்கான கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன். அனைத்தும் மாறப்போகின்றது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீ நீயாக இரு. தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. உனக்கான வெற்றி நிச்சயம் தங்கமே. உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன். எதையும் கண்டு கலங்காதே. அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு. தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே. மாயை மிகவும் பலமானது, ஆனால் இறை நாமமும் அதை விட சக்தி வாய்ந்தது. இறை நாமம் ஒன்றே உய்யும் வழி. மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இங்கில்லை குழந்தையே. செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதி அடையாது. செல்வத்தை விட நல்ல அன்பை நினைத்தாலே அதுவே பெரிய செல்வமாக நாம் காண்போம். உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன். இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனை வரலாம். ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடமே வந்து சேரும். அதுவே அன்பின் சாராம்சமாகும். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது குழந்தையே. இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன். உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. எதற்காக இந்த வீண் குழப்பம்? உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு. உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன். கவலை வேண்டாம் தங்கமே. பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். தற்போது இருக்கும் நிலை மாறும். நீ என் மீது கவனத்தை செலுத்து. நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்து இருக்கின்றேன். வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே. நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய், அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள். ஆனால் காக்க வைக்காதே குழந்தாய். அது என்னை காக்க வைப்பது போலாகும். உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது. நலமோடு வாழப் போகின்றாய். உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன். அதை படித்துவிட்டு ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா? உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா? சொல் தங்கமே. கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது. இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து. உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவேன். நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான். அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது. உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது. உன் அறிவால் உன்னை தேடும் போது அது ஆன்மீகமாகிறது. சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன. துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே. உனக்கு யார் யார் எப்படி என காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன். இதில் 3 பேரை நிச்சயம் மறக்காதே. உன் துன்பத்தில் உதவியவன், துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன், துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன். இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி
நன்மைகள் நடக்கும். நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன். நம்பிக்கையுடன் இரு. இன்று முடியவில்லை, சரி. அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை. என்றும் எதிலும் மனம் தளராதே. ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதே வாழ்வில் முக்கியம். உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான். வழிகாட்ட நான் உண்டு, பிறகென்ன பயம்? முன்னேறி செல். நாளைய எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றா. நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றா. உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று. ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன. நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து தருவதைப் போல் வேண்டாததையும் விலக்கி விடத்தான் செய்வேன். என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே. உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன். எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள். என் தங்கமே, நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார். பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார். ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள். உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து. உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும். அதை நிச்சயம் நான் செய்வேன். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன். நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம். ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம். இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். கலங்காதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று. தர்மமே வெல்லும் குழந்தையே. ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம். குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே. அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றால் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா? பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றாய்? ஏனென்றால் உன் ஆழ் மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று. எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு. நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. கலங்காதிரு செல்வமே. எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை. இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன். கலங்காதே. உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன். குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளி விடுவதும் காற்றின் ஜாலம். நீ கோபுர கலசம், பிறர் வணங்க வாழ்வா. இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே. பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே. நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். கலங்காதிரு. வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். நீ என் செல்ல பிள்ளைத்தான். ஆனால் வாழ்வில் தோல்விகள், வலிகள், ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துதான் ஆக வேண்டும். காரணம், இவைகள் உன்னை மேம்படுத்த, உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான். அதை புரிந்து கொள். அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே. உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நினைத்தபடியான வாழ்க்கை அமையும்.
என்னை நம்பி பொறுமையோடு இரு. துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள். நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம். இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன். கலங்காதே. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கை அமையும். நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு 7 கடல் தாண்டி நான் வருவேன். நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு மனவலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாயப்பா நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.